முதலாளி, உங்களுக்கு இவ்வளவு சொத்து பத்தி இருந்தோம் என்னங்க பிரயோஜனம்? ஏன் எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வைக்க சொல்றியா? சுமர்ரா, முதலாளி அம்மா இல்லாத வீடு தெய்வம் இல்லாத கோயில் மாதிரி தானுங்களே இருக்குது. என்னடா செய்யறது, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்படி சொல்லாதீங்க முதலாளி. ஒரு வார்த்தை சொல்லுங்க, 1000 ரதியை கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல நிறுத்துறேன். இந்த வேலை கூட உனக்கு தெரியுமா? ஏய், 1000 ரதியும் ரம்பையும் கிடைப்பாங்க. ஆனா என் பெஞ்சாதிக்கு ஈடாகுமா? அப்படியே கிடைச்சாலும் வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் பத்தி பேசுறது மகா பாவம். அப்ப முதல்ல ஒண்ணு செய்வோம் முதலாளி. என்ன? பொன்னி அம்மாவுக்கு என்ன ஒண்ணும் இல்லம்மா, முதலாளி எங்க போயிருக்கீங்கன்னு கேட்டாங்க. தண்ணிக்கு போயிருக்கிறதா சொன்னேன், அவ்வளவுதாங்க. அப்படியா? என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அனாவசியமா என் விஷயத்துல தலையிட்ட அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. ஏமா தண்ணி எடுக்க நீ ஏமா போன? போனா என்னப்பா, எப்போ சுறுசுறுப்பா உழைச்சா அதான் உடம்புக்கு தெம்பு, அழகு, ஆரோக்கியம். இவன மாதிரி சோம்பேறியா இருக்கிறது வீட்டுக்கும் நல்லது இல்ல, நாட்டுக்கும் நல்லது இல்ல. அம்மாடி, உன்னோட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. உன் அபிப்பிராயம் எப்படியோ அப்படியே செய்யலாம். கும்பிடுறேங்க. வா கார்மேகம், என்ன விசேஷம்? மஞ்சு வரட்டு மாடு வயல்ல மேய்ஞ்சுக்கிட்டு இருந்ததுங்க. அதை கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல கட்டிருக்கிறேங்க. திருட்டு மாட்டை கொண்டு போய் கொண்டு தொழுவத்துல கட்டணும், இல்லன்னா ஊர் சவுக்கையில கட்டி வச்சு அபராத வசூலிக்கணும். அதுதானுங்களே முடியாது. ஏப்பா? அது நம்ம வீட்டு காலைங்க, நம்ம வயல்ல தான் மேய்ஞ்சுது. ஏப்பா, அது பாயிர மாடாச்சே, அதை எப்படி பிடிச்ச? திருட வர்றவங்க கூட கையில கத்தியோட தாங்க வர்றான். அதுக்காக அவரை பிடிக்காம இருக்க முடியுங்களா? கையில ரத்தமா இருக்கு. அது மாடு பிடிக்கிறப்ப கொம்பு குத்திட்டீங்க. டேய் மல்லாக்கோட்டை, ஓடி போய் பாப்பாட்ட கேட்டு அந்த மருந்து டப்பா வாங்கிட்டு வா. சரி. ஏப்பா, இது முன்னாடியே சொல்லிருக்க கூடாது. எப்படிங்க சொல்ல முடியும்? கார்மேகத்துக்கு வயசாயிருச்சு, திருட்டு மாட்டை பிடிக்கிறதுக்கு கூட உடம்புல வலுவில்லைன்னு நீங்க நினைச்சிட்டா காவல் கம்பு கை மாறிடுமோன்னு பயந்துருப்பாரு. நிறைய பாருங்க. ஸ்பானர் கொண்டு வா. கொண்டு வரேன். இப்படி ஒரு ஸ்பானரா? என்ன மேடின்? மேடின் டிஜாங்கோ. ஓ ஸ்பானரா? ஸ்பானர் குடுறா. எதுக்கு பம்பு? இந்தா உனக்கு தேவையானதை எடுத்துக்க. ஏங்க நீங்க வெட்டிக்கிறதா வச்சிருக்கீங்க? உடனே கையை எடுத்துட்டு பேசையா. ஆமா, உன் பேர் என்ன? ஜாக்கி. காருக்கு மட்டும் ஜாக்கி வை, ஆளுக்கு வைக்காத. ஆமா, இதெல்லாம் நீ ஏன் கேட்கற? நானும் ஒரு மெக்கினி ஷாப் வைக்கலாம் தான். என்ன ஷாப்பு? மெக்கினி ஷாப்பு. முதல்ல மெடிக்கல் ஷாப்னு சொல்ல கத்துக்க, அப்புறம் நமக்குள்ள பண வர செலவெல்லாம் பண்ணலாம். உள்ள போய் செல் போட. செல்ஃப் எங்க வச்சிருக்கீங்க? வீட்டுல வச்சிருக்கிறேன். காரை கொண்டு வந்திருக்கீங்க, கையோட எடுக்கிற வேடாமா? செல்ஃபா? அதுவா? அதேதான். சுத்த கோமாளியா இருப்பான் போலுக்கு. இவன் நல்லா வச்சுட்டு எப்படி சார் வேலை வாங்குறீங்க? அது ஏன் கேக்குறீங்க? தலைவலி. மிஸ்டர் குல்பாஷா, நம்ம வாத்தியார் பட்டணத்துல படிச்சவரு. என்ன மாதிரி 10 கோமாளிக வந்தார் ஏமாளி ஆக மாட்டார், சமாளிப்பார். சரி சரி, வண்டி ட்ரையல் பார்க்கணும், சாவி கொடுங்க. அப்படியா? இவ்வளவு சீக்கிரம் வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டீங்க. சூப்பர் ஹிட். சீக்கிரமா நடுங்கடி. காமாதி மீனாட்சி, அது ஒரு கார் வருது. வாங்கடி போய் கொலவு போடலாம். ஏந்திரா ஏந்திரா. ஏன் இப்படி நாத்து முடிய குறுக்க போட்டுட்டு லோலோலோன்னு கத்துறீங்க? இது எங்க கிராமத்து பழக்கம். எங்க கிராமத்துக்குள்ள யாராவது புதுசா வந்தா நாத்து முடிய குறுக்க போட்டுட்டு கொலவு போடுவோம். 5 ரூபாய் கொடுத்தாதான் வழியே விடுவோம். அதுக்கு பட்டணத்துல இருந்து எவனா குடிமை வச்சவன் வருவான், அவங்கிட்ட போய் சொல்லுங்க. நாங்க 2 பேரும் இந்த கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்தவங்க. அப்படிங்களா? நீங்க ஓட்டிட்டு வந்தீங்களே காரு, அது கூட இங்கதான் பிறந்து வளர்ந்துச்சுங்களா?
என்ன I say you shut up. மிஸ்டர், நானும் படிச்ச பொண்ணுதான். ஆனா உன் பழக்க வழக்கம் சுத்த கர்நாடக மாதிரி இருக்க. மகாத்மா காந்தியை கூட சில பைத்தியக்காரங்க சுத்த கர்நாடகம் தான் சொல்லிட்டு போனாங்க. அதுக்காக அவர் ஒண்ணும் கவலைப்படல. இந்த நாட்டோட உயிர் நாடியே கிராமத்துலதான் இருக்குன்னு அடிச்சு சொல்லிட்டு போனாரு. அதுக்காக காந்தி பேரை சொல்லி இப்படி வழிபாடு நடத்துறதா? இதுக்கு பேரு வழிப்பறி இல்ல. இந்த கிராமத்துக்கு புதுசா வர்றவங்களுக்கு நாங்க குடுக்கற வரவேற்பு. அதுக்கு அவங்க குடுக்கற காசுக்கு பேரு அன்பளிப்பு. உங்க வரவேற்பும் அன்பளிப்பும் வேண்டான்னு முன்னால போனா, ஐயோ அம்மா தானே பாவம். பின்னால போனா, ஐயோ அப்பா தானே பாவம். புதியா பாட்டி தானே பாவையா. எனக்கு தான் பாட்டி கொடுத்தாங்களே. என்னடா பண்றது? வகைய மாட்டிட்டுமே. பம்புதான் 5 ரூபா தான் கொடுத்து படக்குன்னு. யோ பணம் இல்லனா மரியாதை தோப்புக்கறத போட்டு போங்கயா. நாங்க தோப்புக்கரணம் போடணுமா? பின்ன மொப்பட படுவா. டேய் என்னடா இது? சீக்கிரமா போட்டுறா. அந்த ஷேட் வந்து பார்த்தா நம்ம மானம் போயிடும். மக்மல் ரூப்பு தரா மஸ்தான் ரூப்பு தரா மஸ்தான். நல்ல கனவை கெடுத்துட்டேன். கனவுக்கு எங்க இருந்தா கிடைச்சதா? ஓகே சார், இந்தாங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. இத நம்பி நீங்க எங்க வேணா போலாம். நம்பி எங்க வேணா போலாமா? போலாம் போலாம். வந்த இடத்துல சில்லறை எல்லாம் செலவாகி போச்சு. உங்களுக்காக செக் எழுதி வச்சிருக்கேன். இதாங்க 5 ரூபாய். 5 ரூபாய்க்கு செக்கா? சார் இதை மாத்துறதுக்காக நாங்க பட்டணத்துக்கு போனோம். அதுக்கு 10 ரூபாய் செலவாகுங்க. இந்த செக்கை நீங்களே வச்சுக்கோங்க. அப்ப கூலி அவரை கேடுறா. ஏங்க கூலி? வந்ததுல இருந்து இது மேல உன் கண்ணு இருக்குல்ல, உனக்கே கொடுத்துறேன். 13 கேரட். இந்தாங்க கஷாயம். இதை சாப்பிட்டா உடம்புலையும் காய்ச்சலும் குணமா. அம்மா அம்மா குழந்தை வந்துட்டானே. வாடா. அப்பாவுக்கு என்னாச்சு? காவலுக்கு போன இடத்துல மாடு இருக்கு. அந்த வலியை தாங்க முடியாம காய்ச்சலும் அடிக்குது. ஐயோ நீங்க ஏப்பா மாட்டிட்ட போனீங்க? என்ன இவன்? ஏண்டா வயலுக்குள்ளார புந்து மேயிற மாட்ட எட்டை இருந்தா பிடிப்பாங்க, கிட்ட போயிட்டா பிடிக்கணும். அதுக்காக பாயிர மாட்டை போய் குடிச்சு கையில குத்து போட்டு ரத்தம் சிந்தணுமா? மடையா மடையா. ஊர்காவலுக்காக நான் சிந்துற ஒவ்வொரு துளி ரத்தமும் என் பரம்பரைக்கு நான் சேர்த்து வைக்கிற சொத்துடா. அப்பா நீங்க தான்ப்பா எங்களுக்கு விலை மதிக்க முடியாத சொத்து. ஆமா, எல்லாம் பேச்சோட சரி, காரியத்துல ஒன்னத்தையும் காணும். என்னம்மா அப்படி சொல்லிட்ட? பின்ன பெரியவன் தான் உதவாக்கரையா ஊரை விட்டே ஓடி போயிட்டான். நீயாவது உதவி ஒத்தாசையா இருப்பேன்னு நினைச்சுதான் உன்னை பட்டணத்துல அனுப்பி படிக்க வச்சு. நீ என்னடன்னா 4 ரோட்ல போய் உட்காந்துக்கிறேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இப்ப ஊர்காவலுக்கு யார் போறது? கவலைப்படாத, அப்பாக்கு உடம்பு குணமாற வரைக்கும் ஊர்காவலுக்கு நான் போறேன். ஆளு கீழே போட்டு ஏன் லோல லோல கத்துற? பாரு, யாராவது எதிர்க்க வந்தா கையில இருக்க பொருளை தூக்கி முன்னாடி போட்டுட்டு கொலை விடுவோம். 5 ரூபாய் பணம் கொடுத்தாதான் வழிய விடுவோம். அப்புறம் தாண்டினா ஐயோ அம்மாவை தாண்டின பாவம். பின்னாடி போனா ஐயோ அப்பாவை தாண்டின பாவம். ஏன் ஐயோன்னு கத்துற? ஆமா, இது எந்த ஒரு பழக்கம்? அது மெட்ராஸ் பழக்கம். ஆ? பட்டணத்து பழக்கம். 5 ரூபாய். ஆடு மேய்க்க வந்த இடத்துல பணத்துக்கு எங்க போறது? அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு தேவை பணம். எல்லாம் 10 தோப்பரம் போடு. கடனு கொடுத்த இடத்துல தானே வசூல் பண்ண முடியும். நீ எனக்கு கடன் கொடுத்தியா? ஆமா, நான் தான் உனக்கு கடன் கொடுத்தேன். எங்க கொடுத்த? எப்ப கொடுத்த? எவ்வளவு கொடுத்த? ஆமா கொடுத்தேன். அன்னைக்கு கார் ஓட்டிட்டு வரும்போது 10 தோப்புக்காரனு கேட்ட கொடுத்தேன். இப்போ நான் அதை வசூல் பண்ணிட்டு போலாம் தான் வந்திருக்கேன். யோ நீ படா ஆளையா? கை கை. சரி சரி, அனாவசியமா பேசினதுக்கு பணத்தை எடு. எல்லாம் 10 தோப்புக்காரனு போட. போடலன்னா போடலனாவா? அப்படியே குண்டு கட்டா கட்டிக்கிட்டு போய் போய் ஐயா மட வாய்க்கால போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்கி அமுக்கி உன்னை தெப்பமா நனைய வச்சுட்டு தான் போவேன். ரொம்ப நல்லதா போச்சு. நானும் குளிச்ச மாதிரி இருக்கும். ஆமா, இப்படி பொம்பளைங்களை குளிப்பாட்ட வேலை எத்தனை நாளா நடக்குது? இது வரைக்கும் நடக்கல. இன்னைக்குதான் ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். யோ, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய தொட்டா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? அவளை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சரி சரி சரி. ஆமா, வசூலுக்கு வந்தவன வெறுங்கைய அனுப்புறது உனக்கே நல்லா இருக்கா? இந்தாயா, இத வச்சுக்க.
நாளைக்கு 5 ரூபாய் கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு போறேன். நாளைக்கு 5 ரூபாய் கொடுத்தா இந்த மோதிரத்தை மட்டும் தான் தருவேன். இதோட மட்டும் உன் மனச என்னைக்குமே தரமாட்டேன். என்னடா ஏதோ பறி கொடுத்த மாதிரி நிக்கிற? அதெல்லாம் பொண்ணு இல்ல, பொண்ணி பொண்ணி பண்ணையாளமா பொண்ணு அவதான் போயிட்டாளே. ச்சீ, அது இல்லடா, அவளுக்கு என் மேல அதுடா. எது அதுவா? டேய் அவள்லாம் ஒரு மாதிரி, அவளை நம்பி போன எங்கேயாவது கொண்டு இறக்கி விட்டுருவான். ச்சீ, சும்மாறா. இதோ பார், மோதிரம் கொடுத்துட்டு போயிருக்கா. இது ஏன் மாதிரி மாட்டே? 9 ரூபாய் கொடுக்குற நல்லா இருக்குப்பா. கூப்பிட்டீங்களாப்பா? ஆமாம்மா. டேய் ஜாக்கி, என்னடா கண்ணுலயே மேயிற? குழந்தைன்னு சொன்னீங்களே அதான் தேடுறேன். வளர்ந்துட்டா கூட இவன் எனக்கு குழந்தை தானடா. இதுவா குழந்தை? அம்மா, நேத்துக்கு உங்ககிட்ட ஒரு மோதிரம் கொடுத்தனே, அத போய் கொண்டு வா. அத நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னு இல்லப்பா நினைச்சேன். ஐயே, அது ஜாக்கியோட மோதிரம்மா. போ, போய் கொண்டு வா. சரிப்பா. ஏங்க மோதிரத்தை வயல்ல விதைச்சிருக்கீங்களா? ஏய், ஜாக்கி என்ன உளற? பொன்னி வரப்பு மேல போயிட்டு இருக்கேன்னு சொன்னேன். பொன்னி வரப்பு மேல போயிட்டு இருக்கு. அப்போ உனக்கு மோதிரம் வேணும். அதுக்கு 5 ரூபாய் பணம் கப்பேன்னு தெரிஞ்சுதா அதையும் கையோட கொண்டு வந்து இந்தாயா. கிட்ட வா. இந்தாயா. இந்த நோட்ல இருக்க ஓட்டையில உலகமே தெரியுது. இத குடுத்து நேமத்தை பாக்குறியா? வேற நோட் கொடு. என்கிட்ட வேற நோட்டு இல்லையா? இல்லனா வீட்டுல போயிட்டு வா. மோதிரம் இல்லாம வீட்டுக்கு போனா அப்பா முதுகு தலை உரிச்சிருவாரியா? அப்போ கிட்ட வா. எதுக்கியா? எதுக்கா? முது தேக்கிறதுக்கு. ஆசை அப்பள வட. மோதிரம் வேண்டாமா? வேலையா? டேய் டேய் டேய். அங்க எங்க சுத்தி கடைசியில ஆத்துக்கே கூட்டு வந்துட்டீங்களே. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பையன். ஒண்ணு. பொன்னி, பாத்தீங்களா தண்ணியில விளையாடுறாங்க. என்ன மாதிரி மோரத்தை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ஆத்துல இருந்து கோபுரம் போட்டு தெரியாதா? கார்மேகத்துக்கு மோதிரம் எங்க? அதாங்க உங்க பொண்ணு ஆத்துல மோதிரத்தை விட்டுடுச்சு. நான் ஒரு மந்திரம் சொல்றேன், கங்காதேவி வேண்டிக்கோ, 10 தோப்புகரணம் போடு, மோதிரம் கிடைச்சிருன்னு. கிடைச்சிருக்கு. பரவாயில்லையே, பய பட்டணத்துல போய் படிச்சுட்டு மந்திர படம் கத்துட்டு வந்திருக்காரு. போன வாரம் என் பர்ஸ் இங்கதான் காணாம போச்சு. ஐயோ, அது வந்து பர்ஸ் காணா போன உடனே மந்திரம் போட்டாதான் கிடைக்கும். ஒரு வாரம் ஆனா கங்காதை முழுகிடுவோம். ஏங்க இவங்க 2 பேரையும் பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி அல்ல? உன் மந்திரம் பலிக்குதோ இல்லையோ, நீ பொழைச்சுக்குவேன். என்ன மாதிரி இன்னும் கண்ணில நின்னுகிட்டு சீக்கிரம் மோதிரத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வாமா.